ஓகே, நம்ம சுற்றி ஏதோ கொண்டு வந்திருக்காப்ல. அதிரசம். ஓ ஓ ஓ பண்ணணுமா? வடையா? முதல் கோல்டன் டேபிள் சேலஞ்ச் நம்ம மண்மணக்கும் விருதுநகர்ல இருந்து என்ன பரோட்டா வந்திருக்கு. என்ன பரோட்டாவா? விருதுநகர் என்ன பரோட்டா சேலஞ்ச். போராட்டமா போயிட்டு இருக்கு. இதுல பரோட்டா வேற பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு கோல்டன் டேபிள் சேலஞ்ச் வந்து ½ an hour. யார் அதிகமான நம்பர் என்ன பரோட்டா போட்டிருக்கீங்களோ அவங்க தான் இந்த கோல்டன் டேபிள் சேலஞ்ச் வின் பண்ண போறீங்க. அந்த கோல்டன் டேபிள்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கான பல சலுகைகள் காத்துக்கிட்டு இருக்கு. விருதுநகர் என்ன பரோட்டா சேலஞ்ச் எல்லாமே ஒரே சைஸ் இது மாதிரி இருக்கணும். சைஸ் இது மாதிரி இல்லன்னா வந்து இடிப்பேன். நாங்க ரெடியா இருக்கோம். எக்ஸ்ட்ரா மாவு வேணும் கூட. உங்க டாப் குக் பத்தி ஒரு பஞ்ச் டயலாக் டூப் குக் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். ஆனா அது எங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த ஸ்டைல்லாம் பரோட்டால காட்டணும். கொன்னுடுவேன். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் டூப் குக் சமைப்பீங்க. ரெண்டாவது 10 நிமிஷம் டாப் குக் சமைக்கலாம். மூணாவது 10 நிமிஷம் ரெண்டு பேர் சேர்ந்து சமைக்கலாம். ஓகே ஓகே got it. உங்களோட இன்ஃபர்மேஷன் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. This is Dragon Monkey style. நன்றி சொல்வேன் தெய்வமே. முட்டையோட என் வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்களா. சீக்கிரம் ஓடடா. அதுலயே ஓட. சார் ஃபியூச்சர்ல ஏர் போனாலும் போறலாம். இந்த பேர் போவாது சார். இந்த பேர் எப்படி பில்ட் பண்ணப்பட்ட பாருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுடா, ஆரம்பி. ஷெஃப் நான் இப்ப தொடவே கூடாதுல. ஓகே. இப்ப இல்லம்மா, நீ ஃபுல்லாவே தொடாத. அப்ப சமையல் நல்லா வரும். ப்ளீஸ். ஊர்ல வந்து அவங்க அம்மா வந்து சுட்டுதாரவா அப்படின்னா ரொட்டி குழச்சி நல்ல வெங்காயம் எல்லாம் போட்டு இதை மாதிரி என்ன கேட்டா இதே மாதிரி நீ வந்து சும்மா தானே இருக்க. நான் தானே சமைச்சிட்டு இருக்கேன். நீ எடுத்துட்டு வரலாம்ல. என்ன ஏன்டா எடுத்துட்டு வர? அப்படியே இந்த ரொட்டி வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். எனக்கு சொன்ன உடனே சரியான சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கு இதை பட்டைய கிளப்புறோம். சீக்கிரம் பண்றா. என்னக்கா எனக்கு சமைக்க தெரியாது. உங்களுக்கு தான் சமைக்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? கொஞ்சம் எண்ணெய் ஊத்திறேன். இவ்வளவு பண்ண வேண்டாம். போதும். நல்லா பண்ணணும். பண்ணியாச்சு. எப்ப பார்த்தாலும் எங்களையே எல்லாம் பண்ண வைக்கிறாங்களே. குக்குங்க தான் வந்து பிரைஸ் வாங்கி போறாங்க. ஆமா பண்ணு. சால்ட். சால்ட் டேபிள்ல இருக்கும். ஐ இந்த இருக்கு. வெறும் அடுப்பு மட்டும் தான் எரியுது. என்ன பண்ணல? இல்ல அது சூடு பண்ணிட்டு இருக்க. சூடு பண்ணி அப்படி பண்ண கூடாது. எண்ணெயை போட்டு தானே சூடு பண்ணா. இதுல கேவலமா தண்ணி போயிடும்டா. எவ்வளவு பேர் குக்கு தெரியுமாடா? எவ்வளவு பேர் மக்குறோனா சொல்ல சொல்றேன். விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. மாவு பேசடா. சீக்கிரம் இப்ப பண்ணிடுவா. என்னடா நடக்குதுங்க? இவரா இப்படியே பேசு. உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறேன். இடிப்பாரு. மாமன் கொடு. இன்னும் போனியால ஏட்டையா. ரைட் விடு. செஃப் இன்னைக்கு பண்றதுல எல்லாருக்கும் பாலை ஊத்த தான் போறேன் செஃப். சீக்கிரம். வெரி குட். செஃப் இது பாதி கையிலேயே வருது. ஒரு டெக்னாலஜி சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அப்படியே இதுல கவுரு. இது போடு. தூக்கி அதுல போடு. டெக்னாலஜி இப்ப நான் ஈஸியா பண்ண முடியும். பரோட்டா மாஸ்டர். I am 50 lakhs winner. பசங்க நல்லா. யாரா மொட்டை மாடல? போடு சுத்து. என்ன? மாவு பிக்க இது பண்ணிட்டா. அப்ப பேசாதே. கீழ போடு வையம்மா. அடினே இருப்ப. அட போங்கடா. கீழ போடு வச்சிரமா நான் பாருங்க. இப்படி அப்படிதான் துணி துவைக்கிற மாதிரி. ஐயோ ஜாலியா இருக்கு மேம். நான் வந்து கேடிவில சின்ன வயசுல படத்துல பார்த்தது. இப்போ பார்த்தா கூட நான் சமைச்சிட்டு இருக்கேன். தல கையப்படி தல கையப்படி கையப்படி. ஐயோ இப்படி இருடா ஏதோ சொல்றேன். டேய் கீழே போட்டு பண்றா. சீக்கிரம் ஆயிடும். இது பண்ணலாம் மகள ஓட்டு. ஏய் கீழ போட்டு பண்ணல. டேய் குளைக்க வேண்டியனே. ஓவர் பேச்சு உடம்புக்கு ஆகாது தம்பி. சார் ஐ லவ் யூ சார். உங்களுக்கு நான் ஒரு கிஸ் அடிக்காம விட மாட்டேன். அடே இது குளைக்கல. ஹலோ என் காதலா. what is this? உடனே டைவ் ஆயிட்டாங்க. ஏய் உங்க அதர் பேப்பர். We can use a little bit. தண்ணி ஊத்துமா? இந்த மேம் this is cheating மேம். ஏய் பக் ஓடு நிப்பாட்டு. போடுங்க. இத இப்ப அது மேல போட்டு செய்யுங்க. அட பாவி சண்டாளா. அக்கா கோபப்படாதீங்கக்கா. தெரியாம பட்டேங்க. இல்ல வாங்க. இது ஒரு உண்டை மாதிரி வரணும். இந்த மாதிரி வரும். மத்தவங்களுக்கு எல்லாம் உண்டை வந்துருச்சு. நம்மளுக்கு மட்டும் உண்டை வரல. உண்டை வராது. உனக்கு எலிமினேஷன் ரவுண்ட் தான் வரும் உனக்கு. கொஞ்சம் மாவு வேணும்னு நினைக்கிறேன். மாவு வேணுமா? ஏய் அப்ப பஞ்சு. கல்யாணத்துக்கு தேவை வரனே. எப்பவுமே எவர் கிரீன் கிரண். கல்யாணத்துக்கு தேவை வரனே. எப்பவுமே எவர் கிரீன் கிரண். செஃப் இங்க பாருங்க. கல்யாணத்துக்கு தேவை வரனே. எப்பவுமே எங்க ஃபேவரட் கிரண்.
எவர் கிரீன் மாமா குடியா ஒரு பரோட்டா வாழ்க்கையில நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இங்க பாருடா அதிர்ச்சி என்ன நடக்குது இங்க? லூஸ் அண்ணன் எது இங்க பாரு இங்க பாரு நான் வந்து செம்ம டென்ஷன்ல இதுதான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொரு பையன் கூட சுத்துறான். கோவப்படாதீங்க சார். வேகமாடி அப்புறம் பைத்தியம். ஏய் பைத்தியக்காரி லூஸ் பேர் ஆடிட்டு இருக்கு பாருங்க. இது என்ன பண்றது? எப்படி நான் மாட்டிக்கிறேன் இது எக்ஸ் பாய்ஃப்ரெண்ட் எனக்கு பாய்ஃப்ரெண்ட் இருக்கு உருட்டிட்டாங்களே சாப்பிடா கலகரேன் பாத்தீங்களா? ஐயோ என்ன கூட அப்ரிசியேட் பண்ணுது. அண்ணே சேர் எல்லாத்தையும் ஒண்டா சேர். எப்பா டேய் இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் தான்டா. ஆனா இந்த மாதிரி பாடுபடுவேன்னு நான் வந்து சத்தியமா எதிர்பார்க்கலடா. எனக்கு பிடிக்காதவங்க என்ன வெறுப்பேத்துறவங்க 2 minutes ரெஸ்ட் மேம். பனி தனி குடிச்சுக்க. ஐயோ அது நல்லதுடா. நான் அந்த எண்ணெயில தானே பண்ண சொன்னேன் உங்ககிட்ட. இது செல்லாது இது. நான் தான் அப்பவே ஐயா இந்த சொன்னேன்ல. தலைக்கு தேக்க எடுத்துச்சே. டேய் தலைக்கு தான். நாங்க தலைக்கு தேக்க எடுத்த எண்ணெய். அப்ப இப்ப முடி வைக்கலாம். அவங்க தேய்ச்சாங்கன்னா முடிய தொடலாம். இது சைடுல செப் ப்ளீஸ் கால பிடிச்சிரு பைத்தியக்காரா. சைடுல பிரச்சனை இல்ல. பாருங்க. ஐயோ கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எல்லாம் முடிய போகுது. இதுதான் பட்டுக்குட்டி. பட்டு குடும்பக்காரா போயிடும். எங்க வீட்டு பின்னாடி இருந்தாரு சுப்பையா எப்பவுமே பெண்களை கவரும் ராசையா ஐயோ ஐயா ஏய் எப்படிடா பண்றீங்க? ஏய் கதிரே டென்ஷன் ஆயிடுவாரு கதிரே. டேய் முக்கியமான வேலைடா வாடா சொல்லுவோம். டேய் தங்க முடியல, தெய்வம் இல்ல. கைவலிக்குதுண்ணா. வாடா டேய் உனக்கு தங்க தட்டு போடுறேன்டா. தங்கத்தியா? ஆமாடா போடுறடா. அத்தாடி ஆத்தா. சரி நான் தான் நல்ல மாவு செய்யடா. இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு நீ. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எனக்கு ஆத்திர அடங்கல கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி. ரொம்ப வலிக்குதா? மடக்கணும் நாளா பெருசா இவ்வளவு பெருசு பண்ண. இன்னும் வெரி குட் கொஞ்சம் என்ன ஊத்திக்க. இப்ப நுனி பக்கமா எடுத்து கொஞ்சம் எடுத்து உருட்டுங்க குட்டியா. உருட்டுங்க இல்ல அவர் வாழ்க்கையில எப்பவுமே உருட்டிட்டு தான் இருக்காரு தெரியுது பார்த்தா தெரிகிறதா? பாரு எல்லாம் சேர்ந்து என்ன ஊட்டிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கோ. பட் சார் சிவாங்கி இஸ் டிஸ்டர்பிங் மீ. அவரு என்ன வேலையும் செய்ய விட மாட்டாரு. அவரே ஃபுல்லா அங்கேயே இருக்காரு. என்ன பண்ணுங்க செஃப்? ரோசா ராசா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். தள்ளு. ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அது வந்து இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். போய் வா. No baby, it's not good. Look at this. எங்க? See the consistency. இருடா தொட்டிலேன்னு பாக்கறேன். தொட்டு See the பாருடா. consistency is very good. எஸ் தேங்க் யூ மேம். உபசங்க அவருக்கு பாருங்க சரியா உண்டு. பேக்கரியை டெவலப் பண்ணது போனும் உசுர வாங்குறாங்க ஐயா. சரிதா. கோல்டன் டேபிளோட கோல்டு வந்தா கவலையே வேண்டாம். இவர் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருவார்ல சொன்னாங்க. போய் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. அங்க பாரு. அங்க பாருங்க. இங்க யார் பாப்பா? ஏய் இன்னொரு அவன் மாவு பிசைறதுக்கே இது பண்றா. நீங்க உருட்டி வச்சிட்டீங்க. சூப்பர்ல. சூப்பர்ரா நீ. ஏய் திருடன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மேம் ஏய் எல்லாமே மாவு தானடா. எங்களுக்கு எவ்வளவு எடுத்தா? ஏய் தில்லா நான் நிஜமா பாதி மாவு கொடுத்துட்டேன். எங்களுது பாதி மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கும். சத்தியமாவா? சும்மா இப்ப அவங்களுக்கே பாதி கொடுத்த மாவு. No, it's very hard. ஏய் எங்களுக்கு பழைய மாவு குடுறா. காப்பாத்துங்க. ஏய் நானா பாதி கொடுத்துட்டேன். ஐயோ செய்யுங்க. வாங்கா. எனக்கும் தெரியுதா? வாயத்தர மனுஷனாடா நீங்க எல்லாம். ஏமா பிரியங்கா கோல்டன் டேபிள் வின்னர். நீ யார் வீட்டுக்கார நினைச்சிருக்கிறியா? என்ன தமாஷா பேசுறாரு மாதிரி. போடு அடி குத்து அம்மா
நானே வந்து மாட்டிக்கிட்டேன் ஏன்டா? மாவு கடைக்காண்டு வருங்க ஐயா. தண்ணி ஊத்திட்டீங்க அதனால தான். சப்பா முடியல. எடுத்து கையில சுத்துங்க. சூப்பர் சுத்தி இப்படி வைங்க. சரி நீ போ வேற டேபிளுக்கு போ. வேலை முடிஞ்சோன்னு அனுப்பிடுங்க. அதான் பொண்ணுங்க எப்பவுமே இப்படி தானே வேலை முடிஞ்சோன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதானம்மா பசங்களும் அப்படி பார்த்தா நானும் நிறைய சொல்றேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. அந்த மாதிரி பையன் நான் கிடையாது. அவ்வளவுதான்டா. இதைத்தான் அப்போ பண்ண சொன்னா உங்களை. இதுதானா? இதெல்லாம் உங்களை விழ வேண்டிய அடி. என்ன சொல்ற? ரைட்ரா ரைட்டு. ஏன் இதுக்கு வலிக்க போகுது? இன்னும் கொஞ்சம் ஆயில் போட வேண்டியது தானே? இவங்க ஆயில் போட்டா இவங்க தான் போட்டா. பூரியா செஃப்? இந்த டேபிளுக்கு மட்டும் பூரி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் பரோட்டா கொடுத்துருக்கீங்க. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. மீனாட்சி எப்ப ஐயோ என்ன அப்படி போட்டீங்க? ஐயோ என்னடா நடக்குதுங்க? ஐயோ பரோட்டா இப்படி இல்ல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. டெல்லோ இவனை வச்சுக்கிட்டு கோல்டன் டேபிள் இல்ல, வாழ்க்கையில ஒரு டைனிங் டேபிள் கூட வாங்க முடியாது. ராகேஷ், புரிஞ்சிருச்சு. உனக்கு இருக்கிற கஷ்டத்தை எடை போட்டு பார்த்தா 2000 கிலோ வரும். ஆனா நீ என்ன அடுத்த கஷ்டத்தை 6 சொல்லிட்டு இருக்க. மூடிட்டு வேலையை பாரு போடா. நம்ம தான் அதிகமா செய்றோம். ஓகே சீரியஸாடா? பாத்துட்டு வந்து எல்லா டேபிளையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் இப்போதான் மாவு உருட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? நம்ம ஜெயிக்கிறோங்க இன்னைக்கு. This is not good. This is not hard. அதுதான் அவங்க மாவு உங்க மாவு எங்களுக்கு மாவு நல்லாவே வர மாட்டேங்குது. இதுல இருந்து எதுவும் தர மாட்டேன். தர மாட்டேன். உங்க மாவை எடுத்துட்டு என்ன வாசி இது? எங்க மாவே நல்லா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் எலிமினேஷன் டாஸ்க்கு வேற ஆளுக்கு நிக்கேன போனா கண்டிப்பா எலிமினேஷன் தான். ஒன்றுமே செய்ய இங்க பாருங்க, எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏய் என்னம்மா அப்படி பாக்குற? Hey. ஏய் வெள்ள Hey. போ. வீட்டுல போ. ஓகே வீட்டுக்கு போறேன். ஏய் வராதடா. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். அதை விடுங்க மேம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அந்த ஸ்டூடியோ ஸ்பாட் மட்டும் சொல்லுங்க மேம். ஐயோ நான் இல்லையே மேம். ஏய் என்ன இவங்க எவ்வளவு பெரிய ஆக்டர், என்ன சிலித்தம். நம்ம போறோம். நான் தான் சொன்னேன்ல, நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி மெல்லிசான கோடு தான். அதுவும் கிடையாது. அதையும் வந்து அழிச்சுட்டான். பிரீத்தம்மா, டேய் வாடா. டேய் எப்படிமா பேச வைக்காதடா தயவு செஞ்சு. எப்படி இவ்வளவு மேக்கப், லிப்ஸ்டிக், ஹேர் ஆயில், ஹேர் சீரம், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைஸ் இதுக்கே தனியா சம்பாதிக்கணும் போலயே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதிர்ச்சி. எல்லாம் கரையுதுடா வேர்வையில. நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பயமா இருக்கு, என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. ஒண்ணுமே புரியலையடா. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். உங்களை ரைட்லா ரைட். ஐயோ அதேடி டிஎஸ்ஆர் என்ன அடிச்சாரு. இவனுக்கு ஒரு முடிவு கட்டாம விட இங்க கூடாது. இருக்காரு. சொல்ல மாட்டியா? தேசரண்ணே ஏன்னு அடிச்சீங்க குழந்தைய? என்னது? எதுக்கு அடிச்சீங்க குழந்தைய? மண்டை பம்பி மெண்டலாகி நம்மளுக்கு வந்திருக்காங்க. மட்டும் அப்படி வருது சிவாங்கி. எங்க போனாலும் இப்படியே நடக்குது. என் கதை முடியும் நேரம். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? முடியலடா தம்பி, வாழ்க்கை கடவுள் ஏன்டா எங்களை மாறி மாறி சோதிக்கிறாரு. ஒன்னும் ஒழுங்கா வர மாட்டேது. ஐயோ லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டேது ஒழுங்கா. நான் ஒண்ணு சொல்றேன், சொல்லுப்பா. கடவுள் நம்மளை சோதிப்பாரு, ஆனா கை விடவே மாட்டாங்க. சோதிக்கும் போது 2 கை போயிடுச்சுனா பொறுமையா சோதிக்க சொல்றா. இவன் நாற்கடி இவன் கிளி உள்ளார உன்னால காயம் அடிகண்டே நடி உயிர் கொண்டே நடி ஏன் பால கூடினியோ. லாஸ்ட் 10 minutes. ஆனா சத்தியமா சொல்றேன், அண்ணன் ராசி எனக்கு வேற லெவல். இதுடா ஒன்று சுட்டாலும் சந்தோஷப்படுறேன். அத ஒண்ணு கூட வரல. நீ எல்லாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இத போட்டுருவா. இதுவே கேட்கவே இல்ல. கேட்கவே இல்லையா? அவதாயா இவ போய் மாவு வாங்கிட்டு வந்து போறேன். நான் போய் பஞ்சு டைலாக் பேச மாவு வாங்கிட்டு ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரு இங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்காரு டிஎஸ்ஆர். வாங்கிட்டு விடு. ஓகே தேங்க் யூ. 2 டப்பா கொடுக்க சொன்னேன். வெசன் ராமர் ரவி தான் டாப்பு. அவரு கூட போனது இருந்து எனக்கு ஆப்பு. நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு பரோட்டா மாதிரியே இருக்கா? நல்லா இருக்கு. ஓடும்போ ஆனா ஏன் அப்பளம் மாவு? இப்போ பாக்குறதுக்கு நீ பொண்ணு மாதிரி இருக்க, ஆனா நீ பொண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டேங்கல. பெண்ணாண்டா. நாங்கெல்லாம் வந்து பார்க்கதான் பெண் மாதிரி இல்லாம இருப்போம். ஆனா நாங்க ஒரு அடிப்படை பெண். வாய்க்கு வந்ததை பேசுறதா? உண்மையிலே எங்களால பண்ண முடியல செஃப். இது ஒத்துக்கணும். அப்படி சொல்லாத, நீ என்ன டிமோட்டிவேட் பண்ணாத. சீசன் 1ல முறுக்கு பண்ணியாடா? செஃப் இது பரோட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செஃப். கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மெயின் டாஸ்க் ஜெயிக்கலனா
நான் ஷோக்கு வர மாட்டேன். நான் தொழில் பிராக்டிஸ் பண்ணி இருக்கல, கான்ஃபிடண்டா இருக்கல. நான் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். அப்படி வரலன்னா என்ன? செருப்ப கேட்டு அடிங்க சார். சொல்லிட்டீல போ. இந்த பாட்டி அழகா இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஆறு கிரண் மேம். இல்ல நான் பரோட்டா மாவு பாக்குறேன். அழகு மேம் கேட்டிங்களா? உங்களுக்கு புரியுதா? தமிழ் புரியுது. இப்போ புரியுற நேரம் இல்ல. உருட்டு டோனட்ஸ் கடை போடுறோம், கடையை கொண்டு போறோம். ஆனா பரோட்டா மட்டும் லைஃப்ல போட மாட்டோம். லைஃப்ல இது வரைக்கும் போட்டதே இல்லாத அவ யாரு இந்த முழு நேரம் பரோட்டா கரண மாறிட்டா. பாருங்க அடுத்த முறை நீங்க எனக்கு குரூப்புக்கா வாரீங்களா? அவங்க குக்கு. தல சும்மா பவுடிக்கா. ஓ எடுத்துக்கோ. பவுடிக்கா. பவுடிக்கனால் ஜோக். இது பரோட்டாவா? அதுவா பாட்டி? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல இது பரோட்டாவா இல்ல தொரோட்டாவா? ஐயோ சாமி. ஐயோ சொந்த போயிடுச்சா? சொரல போயிச்சா அப்படிதான் சொல்லாது. நீங்க ரொம்ப டேலண்டடானு கேட்கணும். சொரல போயிச்சா எல்லாம் யார் தெரியல. யாரு? இவன் பேர் பரத். ஓகே. இவனை பத்தி சொல்றது நிறைய விஷயம் இருக்கு. சொல்லுங்க. பட் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. நீ வேலையை மட்டும் பாரு. நீ போடா. பரோட்டா தீஞ்சுனா நான் ஒன்னு தீஞ்சுக்கலாம். ஓகே மேம் எப்படி இவ்வளவு நல்ல தமிழ் பேசுறீங்க? ஓகே இட்ஸ் a countdown starts. கவுண்டவுன் மேம் போட்ருங்க. 9 wait 6 5 4 2 எல்லாமே கோரி அதுல போடு. 1 time's up. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சாயோட டீம்ல இருந்து போயிடலாம். டிஎஸ்ஆர் என்ன நீங்க வந்து ஃபுல்லா பாட்டு போட்டா மட்டும் ஆடுறீங்க தானே? டேபிள்ல வந்தா மீனாட்சியை திட்டுறது, சிவாங்கியை திட்டுறது. ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? வித் சின்சியர். கதிரே ஒரு சீசனுக்கு அப்புறமா இன்னைக்கு தானே நான் இப்படி வேர்த்து பாக்குறேன் உன்ன. ஆமாண்டா. தட்டி அண்ணே எப்பவுமே எல்லார் டேபிளையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பீங்க. ஆனா இந்த வாட்டி உங்க டேபிள்ல மட்டும் தான் நீங்க இருந்தீங்க. என்னாச்சு? என்ன அண்ணா மேல இருக்க பாசமா? ஐயோ சிவானி எப்படி இருந்தது சேலஞ்ச்? சூப்பரா இருந்தது. கமலேஷ் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா நானும் பார்த்தேன். வார அப்டேஷன் வாங்கிட்டே இருக்கியாடா? உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி மாறிட்டா இருக்கு. எக்ஸாக்ட் ஆப்போசிட் அதிர்ச்சி வரும். என்ன எனக்குன்னே வருவீங்களாடா? அவன் சின்ன பையன் செஃப். அவன் நான் சின்ன இந்த பையன். பையன் என்னோட இது எடுத்துட்டு வரல. அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்ன திட்டுங்க. உழைப்பு என்னன்னு தெரியும். அதுல ஒண்ணுமே இல்ல போங்க. ஏய் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? ஓகே டிஎஸ்ஆர் மீனாட்சி 13, மெசன ரவி கதிர் 10, சிவானி கமலேஷ் 16. சோ அடுத்ததா செஃப் செருவோட டீமை கூப்பிட்டுருவோம். இது யாரோடது? இட்ஸ் மீ. டேய் லேயரா போனோம்னா உருட்டி தட்டி போட்டிருக்கீங்க. என்ன அப்படியே ஆயில போட்டீங்களா ரவுண்ட் பண்ணி? இந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே எந்த டேபிள்ல ஆடுது பாரு, அது கீழே எடுத்து வச்சிருக்கோம். இல்ல சார், நீங்க இன்னொரு டாஸ்க் கொடுங்க, நாங்க அதுல ஜெயிச்சு காட்டுறோம் சார். தேவையில்லை. 13 பரத். 16. 3 ரிஜெக்ட். நல்லா இருக்குது. இப்போதைக்கு 3 தான் ரிஜெக்ட் பண்ணேன். இதுவும் ரிஜெக்டட். இல்ல யாரோ இதுக்கு மேல பேசி இன்னும் அஞ்சு தூக்கி போட வரப்பறாங்க. பிரீதா ஜிபி முத்து 11. வாவ். உங்களோட அதிகமா பாருங்க. போய் பின்னி. பிரியங்கா பரத் 13, வாயிசன் நிக்கி 0. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஓகே சோ அடுத்ததா நம்மளுடைய செஃப் ஏட்ரியன் அவருடைய டீமை கூப்பிட போறோம். ஆனா எனக்கு ஒரு டவுட் செஃப், உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல, ரோபோ நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு பரோட்டா கடையில வேலை செஞ்சிருக்காரு. என்ன தெரியுமா? பில்லு கட்டாம வேலை செஞ்சிருக்காரு. உண்மையிலே விருதுநகர் பரோட்டா இந்த சைஸ்ல தாங்க இருக்கும். இதுக்கு பேரு அவசர பரோட்டா, அரை மணி நேரத்தில் தரட்டா. இங்க பாருடா, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. எல்லா டேபிள் 9. நயன் இருக்கல கடைசி நீங்க தான்டா அப்படிங்கிற. எங்களுக்கு மொத்தம் எத்தனை கவுண்ட் 9. 22 வந்திருக்கணும் செஃப். எங்களுக்கு சீட்டிங். மாவை திருடிட்டு போயிட்டு பாதி தான் எடுத்தது. ஏய் மோனிஷா போய் டெல்னா டேபிள்ல திருடினதை நான் பார்த்தேன். நோ நோ சார் நோ. நோ அப்படி பண்ணாதீங்க மேம். ஓகே ரோபோ சங்கர் டீம் 7, கிரணோட டீம் 12, டெல்லாவோட டீம் அதிர்ச்சியரும் கூட 9. இந்த வாரம் கோல்டன் டேபிள்கான இந்த டாஸ்க்ல வின் பண்ணியிருக்கிறது
Shivani and Kamalesh. The first golden table task of this season 2 goes to Shivani and Kamalesh. இவங்களுக்கான கோல்டன் டேபிள் உள்ளே வாங்க. ஓகே வா இனி அவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கான சலுகைகள்லாம். ஆனா மெயின் குக்கிங்ல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்.